பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, நீண்ட நாள் கோரிக்கையான சென்னை மெட்ரோ 2ஆம் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் சந்தித்து இந்த திட்டத்துக்கு விரைவிலே ஒப்புதல் அளிக்க வேண்டும் என கோரிக்கையை வைத்திருந்தார். அத்தகைய சூழ்நிலையில்தான் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 63,246 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த திட்டம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, மாதவரத்திலிருந்து சிப்காட் வரை, இரண்டாவதாக லைட் ஹவுஸ் முதல் பூந்தமல்லி பைபாஸ் வரை, மூன்றாவதாக மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை என பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே முதல் கட்டத்திலே மாதவரம் முதல் சிப்காட் வரை உள்ள தூரம் 45 கிலோமீட்டர் எனவும் இதிலே 50 மெட்ரோ ரயில் நிலையங்கள் இருக்கும் எனவும் மத்திய அமைச்சரவை அளித்துள்ள ஒப்புதலிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 2ஆம் கட்ட ஒப்புதல் லைட் ஹவுஸ் முதல் பூந்தமல்லி பைபாஸ் வரை, இதில் தூரம் 26 கிலோமீட்டர், இதிலே 30 மெட்ரோ ரயில் நிலையங்கள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மூன்றாவதாக மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை உள்ளது. மொத்தம் 47 கிலோமீட்டர் தூரம், இதிலே மொத்தமாக 48 மெட்ரோ ரயில் நிலையங்கள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழக அரசின் நீண்ட நாள் கோரிக்கை இன்று மத்திய அரசின் ஒப்புதல் மூலமாக நிறைவேறும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவேதான் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். அதே போல தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சரான எல். முருகனும் இதை தனது சுற்றுரையில் குறிப்பிட்டு பிரதமர் மோடி தலைமையிலே நடைபெற்ற கூட்டத்திலே ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது எனவும் இதனால் சென்னைக்கு பலன் கிட்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே சென்னையை பொறுத்தவரை மிகவும் முக்கியமான திட்டம். தமிழ்நாடு அரசு நீண்ட நாட்களாக ஒப்புதல் தேவை என வலியுறுத்தி வந்த திட்டம் இன்று ஒப்புதல் பெற்றிருக்கிறது. மத்திய அரசின் ஒப்புதல் மூலமாக விரைவிலேயே தமிழ்நாடு தலைநகரான சென்னையிலே பல்வேறு பகுதிகளிலே மெட்ரோ சேவை கிடைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. மொத்தம் 173 கிலோமீட்டர் தொலைவுக்கு பல்வேறு இடங்களிலே மெட்ரோ நிலையங்கள் அமைக்கப்பட்டு சென்னை நகர் முழுவதும் மெட்ரோ சேவைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் நீண்ட நாள் கோரிக்கை தற்பொழுது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதற்காக பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.